அகத்தியர் முனிவர் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட தலமாகவும் சிறப்பு பெற்று விளங்குகிறது. திருச்சோபுரநாதர் திருக்கோவில் கடலூர் மாவட்டம் ஆலம்பாக்கம் அருகே இந்த ஊர் அமைந்துள்ளது. இறைவன் மங்களபுரீஸ்வரரும் சோபுரநாதர் என்றும், இறைவி வேல்நெடுக்கண்ணி தியாகவல்லி அம்மை சத்யாதாட்சி என்று அழைக்கப்படுகிறார். கைலாயத்தில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடைபெற்றது. இதை காண 30 முக்கோடி தேவர்கள், முனிவர்கள் என அனைவரும் கைலாயத்தில் குவிந்தனர். இதனால் பூமியின் வடக்கு பகுதி தாழ்ந்து தென் பகுதி உயர்ந்தது. உலகின் சமநிலை இழந்ததால் உலக உயிர்கள் அனைத்தும் துன்பப்பட்டன. எனவே பூமியில் சமநிலைப்படுத்த சிவபெருமான் அகத்திய முனிவரை தென்திசை நோக்கி செல்ல பயணித்தார். அதன்படி தென்திசை நோக்கி பயணித்த அகத்திய முனிவர் செல்லும் வழியெல்லாம் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். அவ்வாறு வங்கக் கடற்கரை வழியாக வரும்பொழுது அகத்தியருக்கு வயிற்று வலி ஏற்பட்டது. இதனால் வருந்திய அகத்தியர் தன் வலி தீர்க்க சிவபெருமானை வேண்டி கடல் மணலில் லிங்கம் ஒன்றை அமைக்க முயன்றார். ஆனால் அவர் எவ்வளவு முயன்றும் சரியாக சிவலிங்கம் அமைக்க முடியவில்லை. சிவபெருமான் தன்னை சோதிப்பதை உணர்ந்த அகத்தியர் அருகில் இருந்த மூலிகை செடிகளை பறித்து அதன் சாறை மணலில் கலந்து சிவலிங்கத்தை உருவாக்கினார். பின்பு அந்த சிவலிங்கத்திற்கு பூஜை செய்து வழிபட்டார். இதையடுத்து அகத்தியரின் வயிற்று வலி நீங்கியது. அதோடு சிவபெருமான் பார்வதி அருங்காட்சியும் கிடைத்தது. பின்னர் லிங்கம் இருந்த இடத்தில் கோவில் எழுப்பப்பட்டது. ஒரு காலத்தில் கடல் சீற்றத்தால் இக்கோவில் மணலால் மூடப்பட்டு விட்டது. பிற்காலத்தில் இத்தலத்தின் சிறப்பை அறிந்த சிவபக்தர் ஒருவர் சுவாமியை தரிசிக்க வந்தார். ஆனால் இங்கு வந்தபொழுது அவ்விடத்தில் கோவில் இல்லை. அப்பொழுது மணலில் ஓரிடத்தில் கோபுர நுனி மட்டும் தென்பட்டதாம். பின்பு மணலை முழுவதையும் அகற்றி பார்த்தபொழுது கோவில் இருப்பது வெளிக்கொண்டு வரப்பட்டது.